தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரவான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இயேசுடைய இந்த உயிர்ப்பு திருநாள் இன்றைக்கு அகில உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு சாவை வென்றார். சொன்னபடி இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்ப இயேசுடைய இந்த உயிர்ப்பு அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்குமே புதிய படைப்பாக நம்மை மாற்றுகின்றது. ஆக இந்த உயிர்ப்பு திருவிழாதான் தொடக்க நூற்றாண்டிலிருந்து மிக முக்கியமான கிறிஸ்தவருடைய ஒரு விழாவாக கருதப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிற பொழுது இந்த உயிர்ப்பு அனுபவம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தினுடைய ஒரு எழுச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் புதிதான ஒரு மலர்களாக நம்மை புது படைப்பாக உருவெடுக்க அழைக்கின்றது. ஆக இந்த உயிர்ப்பு அனுபவம் இயேசுவிலே நாம் இறந்து உயிர்த்தெழுகின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவோடு நாம் இறந்து உயிர்த்தெழுகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு கொடுக்கின்றது. இதைத்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் மடலிலே நாம் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்திலே அந்த 1-2 வசனங்களிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நீங்க உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்பவில்லை என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி உயிர்த்தெழுவோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குமா? அப்ப இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதலை நாம் விசுவசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இந்த திருமுழுக்கு பெற்ற அந்த அனுபவம் நம்மையும் நாம் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கின்றது. ஆக அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பொருளற்றதாக மாறிவிடும். நம்பிக்கை இல்லை என்றால், கிறிஸ்துவின் மீது அந்த உயிர்த்த நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும் என்று பவுலடியார் குறிப்பிடுகின்றார். அப்ப ஆண்டவர் இயேசுவிலே அனைவருமே உயிர்த்தெழுவர். இதையும் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் மடலிலே 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார். உங்கள் உடலானது தூய ஆவி தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று 1 கொரிந்தியர் மடல் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகின்றார். இப்ப இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதைத்தான் இந்த பாஸ்கா விழாவாக இத்தனை தவக்காலத்திலே 40 நாட்கள் நாம் ஜெபித்து தவம் செய்து நோன்பு இருந்து இந்த பாஸ்கா விழாவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஆக இந்த இரவு பாஸ்கா இரவிலே இன்றைக்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், அன்று காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். அப்ப இயேசுவே ஒளியாக வருகிறார். நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் இயேசு. உயிர்த்த கிறிஸ்து பாஸ்கா ஒளியாக, பாஸ்கா திரியாக, பாஸ்கா ஒரு அனுபவமாக, கடத்தல். பாஸ்கா என்றாலே கடத்தல், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தல். இதைத்தான் அசத்தோமா சத்கம என்று சொல்லுவார்கள். பொய்மையிலிருந்து உண்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், தீமையிலிருந்து நன்மைக்கும் நம்மை கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதான் இந்த கடத்தல் என்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை தங்களுடைய கதவு நிலையை திளைத்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய நம்பிக்கை, கடவுள் நம்மை தேடி வந்து நம்மை கடந்து செல்வார். எந்தெந்த வீடுகளிலே கதவு நிலைகளிலே இரத்தத்தை அவர்கள் தெளித்து இருக்கிறார்களோ அங்கு கடவுள் அனைவருமே காப்பாற்றுவார். அங்கு தலைச்சென்பலைகளை காப்பாற்றுவார். அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆண்டவர் கடந்து செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை. இதைத்தான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள். அந்த ஒரு அனுபவம். அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அந்த மீட்பிலிருந்து தான் எங்கே போகிறார்கள்? படைப்பை நோக்கி பார்க்கிறார்கள். எங்களுடைய கடவுள் வல்லமை நிறைந்த கடவுள், எங்களுடைய கடவுள் ஆற்றலுள்ள கடவுள், பல்வேறு கடவுள். அபிரகாமின் கடவுள், ஈசாக்குடைய கடவுள், யாக்கோபுடைய கடவுள். அப்ப மோசேயன் கேட்கிறார் ஆண்டவருடைய அந்த முற்பதரிலே, உங்களுடைய பெயர் என்ன? இருக்கிறவர் நாமே என்று மோசேயனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த, யாவே இறைவன் வெளிப்படுத்துகின்றார். அந்த அளவுக்கு இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களை மீட்டார், எங்களை பாதுகாத்தார், எங்களை துன்ப நிலையிலிருந்து எங்களை விடுவித்தார். அதான் ஒரு அனுபவம், கடத்தல். அப்ப இன்று நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த புதிய பாஸ்காவாக இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் கடந்து போகிற நிலைக்கு நம்மை அழைக்கின்றார். அத்தகைய ஒரு இறை அனுபவம் இயேசுடைய அந்த உயிர்ப்பு அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுடைய வாழ்விலே அவர் துன்பப்பட்டார், துயரப்பட்டார், சிலுவை சாவை மேற்கொண்டார். ஆனால் அதே சமயத்திலே இயேசு சொன்னபடி நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு இப்பொழுது வெற்றியோடு வல்லமையோடு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 3 சிந்தனைகளை இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது. ஒன்று வெறுமையான கல்லறை, காலியான கல்லறை. 2வது சீடருடைய அனுபவம். 3வது சாட்சிய வாழ்வு. கல் அகற்றப்பட்டு இருக்கிறது, அதனால் இந்த சாட்சிய வாழ்வு. ஆக வெறுமையான கல்லறை, காலியான கல்லறை. சீடர்கள் சென்று போய் பார்க்கிறார்கள். அங்கு மகதலா மரியா தான் முதலிலே ஓடி போய் பார்க்கிறார். கல்லறை அங்கு வெறுமையாக இருக்கிறது. இயேசு அவர்களை காணவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள் யாராவது ஒருத்தர் தேடி போயிருப்பார்கள் என்று. அப்படி அல்ல. அங்கு இயேசுடைய அந்த உடல் மீது வைக்கப்பட்ட அந்த துணியானது அப்படியே மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த துணியானது அந்த பொதிந்து அப்படியே ஒரு ஓரத்தில் அப்படியே மடித்து வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படி என்றால் இயேசு நிச்சயமாக அவர் கண்டிப்பாக உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். இதை மகதலா மரியா, காரணம் அந்த பெண்கள் சொல்வதை அந்த யூத சமூகத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெண்களையே மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு சமூகத்திலே பெண்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க என்ன செய்கிறார்கள்? உடனடியாக ஓடி சென்று ராயப்பரிடமும் இயேசு அன்பு சீடர் யோவானிடம் போய் சொல்லுகிறார்கள். அப்பொழுது உடனடியாக வருகிறார். ராயப்பர் வந்து உள்ளே செல்லுகின்றார். ஆனால் யோவானோ வாசலிலே நின்று பார்க்கிறார், உள்ளே செல்ல தயங்குகிறார். ஆனால் ராயப்பர் உள்ளே சென்று பார்க்கிறார், இயேசுடைய உடலை காணவில்லை. அப்ப அந்த மகதலா மரியாவுக்கு 2 ஆண்களும் சொல்லிவிட்டோம். அப்ப அது ஒரு சாட்சியாக யூத சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் அவருடைய நியதி அந்த யூத சமூகத்திலே. அப்ப ராயப்பர் யோவான் இவர்கள் இருவருமே பல மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள், பல சீடர்களுக்கு தெரிவிக்கிறார்கள், இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அந்த ஒரு இறை செய்தி அங்க வக்கம் பக்கத்து எல்லா இடங்களுக்குமே பரவுகின்றது. எல்லாருமே ஏதோ இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் பார்க்கிறோம். இயேசு கல்லறைக்கு காவல் வைத்திருந்தார்கள், காவலர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இயேசுல உள்ள யாரும் எடுத்து செல்ல வாய்ப்பே கிடையாது. காவலர்கள் இந்த உலகத்துல யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கல்லறையிலே காவலர் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நம்ம இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் அந்த கல்லறையிலே காவலர்கள் காத்திருந்தார்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசுடைய உடல், இயேசு ஆன்மா உடலோடும் ஆன்மாவோடும் இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கின்றார். ஆக அத்தை ஒரு வல்லமையான இந்த திருநாளிலே அந்த வெறுமையான காலியான கல்லறை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே வாழ்வை கொடுக்கிறது, ஒரு மீட்பை கொடுக்கின்றது. இதைத்தான் சீடர்களுடைய அனுபவமாக பார்க்கிறோம். இவ்வளவு நாட்களாக பயந்து போயிருந்த அந்த சீடர்கள், கோழையாக இருந்தவர்கள், இப்பொழுது புதிய ஆற்றலோடு புதிய வல்லமையோடு அவர்கள் போதிக்கின்றார்கள். இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார் என்று எல்லா பக்கமும் நச்சை அறிவிக்கின்றார்கள். சிலருடைய வாழ்க்கை ஒரு புதிதாக வருகின்றது. இதைத்தான் அந்த எகிப்து அந்த அந்த இலக்கியத்திலே சொல்லுவார்கள். ஒரு பீனிக்ஸ் பறவையை பற்றி குறிப்பிடுவார்கள். அந்த பீனிக்ஸ் பறவை தன்னையே நெருப்பிலிட்டு கொளுத்து விடுவாம், அதன் பிறகு அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வருவாம். இது ஒரு கதையாக வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த கிரேக்க அந்த ஒரு கலாச்சாரத்திலே அந்த பீனிக்ஸ் பறவையை போன்று இயேசு இறந்து உயிர் தெழுந்திருக்கின்றார். தன்னையே அவர் மாற்றுகின்றார், தன்னையே உடைந்து உருவெடுக்க இந்த சமூகத்துக்காக இயேசு வாழ்கின்றார். இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். இயேசு இப்பொழுது ஆவிக்குரிய உடலாக இருக்கிறார். அதான் பார்க்கிறோம். மூடப்பட்ட கதவு மதத்தில் இயேசு வருகிறார். எப்படி வர முடியும்? அவர் முன்போன்ற கிறிஸ்து அல்ல, மாறாக இப்பொழுது இயேசு கிறிஸ்தாக, கிறிஸ்து என்று சொல்கிறது மீட்பர். நம்ம அனைவருக்குமே அவர் மீட்பராக, எல்லா மக்களுக்குமே மீட்பராக இந்த உலகத்தை கடந்து விட்டார். அதான் ஆவிக்குரிய உடலாக இயேசு வருகின்றார். அவங்க சீடர்களை பார்த்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். சீடர்களுடைய அனுபவம், இயேசு அமைதியை கொடுக்கின்றார், அன்பை கொடுக்கின்றார். உலகெங்கும் சென்று நீங்கள் பறைசாற்றுங்கள், அமைதியோடு வாழுங்கள், அமைதி உண்டாக என்று சீடர்களுக்கு சொல்லுகின்றார் பார்க்கின்றோம். அதான் இயேசுடைய இந்த வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக சீடர்கள் திருமுழுக்கு அருட்சாதனத்தை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கின்றார்கள். ராயப்பருடைய வாழ்க்கையிலே அவர் பயந்து போய் தன்னுடைய வாழ்விலே அழுது புலம்பி இயேசுவிடத்திலே மன்னிப்பை பெறுகின்றார். அது மன்னிப்பையும் கொடுக்கின்றார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நினைச்சார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தாண்டவர் சீடர்களுக்கு தோன்றி, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ, தூய ஆவியை ஊதி எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்று குறிப்பிடுகின்றார். பாருங்கள், மன்னிப்பை சொல்லுகிறார், அமைதியை சொல்லுகின்றார். உயிர்த்த கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை, புதிய இதயத்தை, புதிய ஆவியை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். தான் பார்க்கிறோம். இந்த நம்முடைய இந்த இரவு பாஸ்கா இரவு வழிபாட்டிலே நாம் அந்த பாஸ்கா புகழறையை பாடுகிறோம். பாஸ்கா திரி, இது அனைத்துமே ஆண்டவர் நம்மை ஒளியை நோக்கி வளைத்து இஸ்ராயேல் மக்களுடைய செங்கடலை தொடக்க நூலிலிருந்து ஆண்டவர் தங்களுடைய படைப்பை உருவாக்கியது முதல் திருவெளிப்பாடு நூல் வரை அது வெளிப்படுத்துகிறார். 7 வாசகங்களும் 2 புதிய ஏற்பாட்டு வாசகங்கள் படிக்கின்றோம். அதான் பார்க்கிறோம். தொடக்க நூலிலிருந்தும், விடுதலை பயணத்திலிருந்தும், இறைவாக்கு நூல்களிலிருந்தும், மற்றும் புதிய ஏற்பாட்டிலே ரோமைய மடலிலிருந்தும் மற்றும் பிலிப்பிய மடங்களிலிருந்தும் மற்றும் பல்வேறு விதமான வாசகங்கள் நமக்கு நற்செய்தி வாசகம் வெளிப்படுகின்றது. ஆக 9 வாசகங்கள் அந்த இரவு அந்த வழிபாட்டிலே நாம் பயன்படுத்துகின்றோம். பாஸ்கா இரவு ஒரு உன்னதமான இரவு, மேன்மையான இரவு. எத்தனையோ வழிபாடுகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த வழிபாடு, இந்த ஈஸ்டர் வழிபாடு ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு வழிபாடாக இருக்கிறது. திருமுழுக்கு வாக்குறுதியை நாம் புதுப்பிக்கின்றோம். ஆண்டவர் கடந்து செல்கிறார். இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்த அனுபவம். ஆனால் இன்று நாம் அனைவருமே கடந்து செல்ல வேண்டும். அதுதான் நம்ம திருமுழுக்கு வாக்குறுதிகளை மெழுகுதிரியை ஏந்தி நாம் நம்முடைய வாக்குறுதிகளை, சாத்தானை விட்டு விடுகிறாயா, விட்டு தீய சக்திகளை மாயக்க வச்சு விட்டு இயேசுவை நம்புகிறாயா, உயிர்த்த கிறிஸ்துவை உடலின் உயிர்ப்பை நம்புகிறாயா, நாம் நம்புகிறோம் என்று சொல்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆக வாக்குறுதிகளை நாம் புதுப்பிக்கின்றோம், நாம் புது படைப்பாக மாறுகின்றோம். திருமுழுக்கு இந்த அடையாளத்தை, திருமுழுக்கு அருட்சாதனத்தை, வாக்குறுதிகளை புதுப்பித்து நம்மையே நாம் புதிய உடலாக நாம் மாறுகின்றோம்.
அதான் நம்மையே நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எதில் இன்றைக்கு நாம் கடந்து செல்வது? இன்றைக்கு நம்முடைய அடிமைத்தனம் என்ன? இன்னைக்கு செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இன்றைக்கு சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு விதமான போதைப் பொருட்கள், இன்னும் கஞ்சா, குடிப்பழக்கம், கெட்ட துர்க்க குணம், இன்னும் தீய வாழ்க்கை, தீய பழக்க வழக்கம், இன்னும் கெட்ட சிந்தனை, இதிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும். பொய்மையிலிருந்து உண்மைக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு, தீமையிலிருந்து நன்மைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு தான் இயேசு நம்மை உயிர்த்தெழச் செய்ய அழைக்கின்றார். அதுக்கு தான் இவ்வளவு தயாரிப்பு. இயேசுடைய ஒளியால் நாம் நிரப்பப்படுகிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே உண்மையும் வழியும் உயிரும் என்று சொல்லுகின்றார். அப்ப இயேசுவே ஒளியாக வருகிறார், வாழ்வாக வருகிறார். அனைவருக்கும் ஒரு புத்தெழுச்சியும் நம்பிக்கையும். மூன்றாவதாக பார்க்கிறோம், அது சீடருடைய சாட்சிய வாழ்வு. அவருடைய எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தியை போதிக்கிறார்கள், அறிவிக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். ராயப்பர் தலைவீழாக சிலுவையில் அறைய சொல்லுகின்றார். நிறைய 12 அப்போஸ்தலருமே மறை சாட்சியலாக இரத்தத்தை சிந்தி விசுவாசத்தை காக்கின்றார்கள். அதான் பார்க்கிறோம் அந்த உயிர்ப்பு அனுபவம், அவருடைய சாட்சிய வாழ்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். பழைய அந்த பாவ நிலையில் அப்படி இருப்பதல்ல, மாறாக இயேசு அந்த உயிர்ப்பு அனுபவம் நம்மை புதிய மனிதர்களாக, இந்த போல புதிய ஆற்றலை பெற்றவர்களாக, புதிய நம்பிக்கையோடு, இறை வல்லமையோடு இறைவார்த்தை அறிவித்து குடும்பமாக, சமூகமாக இயேசுவிலே ஒரு உயிர்த்தெழுதலை பெற்ற மக்களாக இறைவார்த்தையை போதிக்க, இறைவார்த்தையை கடைபிடிக்க வாஞ்சையோடு ஜெபிக்கக்கூடிய சமூகமாக நாம் மாற ஆண்டவர் இந்த ஈஸ்டர் விழாவிலே நம்ம ஒவ்வொருவருமே அன்போடு அழைக்கின்றார். இயேசுடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர். இதோ எங்களுக்காக இந்த சாவை கடந்து வாழ்வை கொடுக்கின்றீர். இதோ நாங்கள் எங்களுடைய பாவம் என்ற இந்த செத்த வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட்டு உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நம்பியவர்களாக இந்த சமூகம் அனைத்துமே இந்த உயிர்த்தெழுதலை பெற, இறை நம்பிக்கையோடு வாழ, அமைதியை பெற, பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவே உம்முடைய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாண்டவரே. இதோ அன்று உம்முடைய ஒளியால் பவுலடியார் எவ்வாறு மாற்றப்பட்டாரோ, தமஸ்கு அனுபவத்திலே உயிர்த்த கிறிஸ்துவால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன் என்று சொன்னது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய அருளால் நாங்கள் நிரப்பப்பட, உம்முடைய கிருபையால் நாங்கள் நிரப்பப்பட, எங்களுடைய வாழ்க்கையும் இதோ இந்த உயிர்த்தெழுதலிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இயேசுவோடு என்னாலும் நாங்கள் இறை நம்பிக்கையோடு பயணிக்க எங்களுக்கு உம்முடைய அருட்கொடைகளையும் என் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நாங்கள் என்னாலும் தூய வாழ்வு வாழ இந்த உயிர்ப்பு அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருமே நற்செய்திக்கு சான்று பகர, இறை ஒளியால் நாங்கள் நிரப்பப்பட உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் வரங்களையும் எங்கள் சமூகத்துக்கு இந்த ஆண்டு, அதுவும் யூபிலி ஆண்டு, எதிர் நோக்கின் பயணிகள் என்று இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஈஸ்டர் விழா ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அமைதி, அன்பை, உறவை, இன்னும் மாற்றத்தை, மன மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய அன்பின் சீடர்களாக வாழ எங்களுக்கு தேவையான இறை அனுபவத்தை, இறை ஆற்றலை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.